திருச்சிற்றம்பலம். மானிடப் பிறவியின் பயன் ஞானப்பிழம்பான இறையருளைப் பெற்று எங்கும் இறைநிலையை உணர்ந்து துன்பங்களிலிருந்து நீங்கி அமைதியான இன்பம் அடைவது ஆகும். அப்பிறவியின் பயனை இவ்வுலக மக்கள் யாவரும் அடைய வேண்டி ஈசனால் முருகப்பெருமானை வழிபட்டு உய்ய அதன் முறைகளை தனித்து குறிப்பிட்டு உபதேசித்து அருளியதே குமார தந்திரம் ஆகும். குமார தந்திரம் என்றால் குமாரன் தந்திரம் என பிரித்து குமாரக் கடவுளுக்கு தனிப்பட்டு விசேஷமாக உள்ள வழிபாட்டு முறையை விளக்கும் நூல் என்று பொருள்படும். சிவாகமங்கள் 28 அவைகளில் ஒன்றான லலிதாகமத்தின் உபாகமமாகும் இந்த குமாரதந்திரம். விசேஷமாக இந்த குமாரதந்திரத்தில் முருகப்பெருமானுக்கு பூஜை முறைகளில் மற்ற ஆகமங்களில் கூறப்படாத மந்திரங்கள், மண்டலம், ஞாசம் முதலியவைகள் குறிப்பிட்டு கூறப்பட்டுள்ளன. ஆனால் கிரியைகளின் காரிய முறைகளில் மாறுபாடு இல்லை. இதில் பூசை முறையானது 2 விதமாக கூறப்பட்டுள்ளது. தனக்காக ஆன்மார்த்த பூஜை செய்து கொள்வது ஒன்று, உலக மக்கள் அனைவருக்காகவும் ஆலயத்தில் பூஜை நடத்துவது இரண்டாவது. இது பதார்த்த பூஜை என்று சொல்லப்படும். இவ்விரண்டு பூஜை முறைகளுக்கும் வழிவகுத்து கேள்விப்படலம் முதலாக சாயரக்ஷை பூஜை முடிய 61 படலங்களாக கொண்டு தின பூஜை, தின விழா, மாத விழா, விசேஷ நட்சத்திர திதிகளின் விழா, பெருவிழா, யந்திர மந்திர விசேஷ பூஜா வழிபாட்டு முறைகள், திருக்கோயில்கள் அமைப்பதின் முறைகள், பழுதடைந்த கோயிலை செப்பனிட்டு குடமுழுக்கு நடத்த வேண்டிய முறைகள், மயில், யானை, வள்ளி தேவயானை, சுமித்ர சண்டர், பரிவார மூர்த்திகள், பெருவிழாவின் முறை, தூலலிங்கமான விமான பிரதிஷ்டை, பூஜைகளின் விளக்கம், மானிடர்கள் ஸ்நான அனுஷ்டானம், குஹ தீட்சை, ஆன்மார்த்த பூஜை, பஞ்சகவ்ய பஞ்சாமிர்த முறைகள், மகாபிஷேகம் செய்ய வேண்டிய முறை, ஆலயங்களில் வலம் வர வேண்டிய முறை, வணங்க வேண்டிய முறை, சுப்பிரமணிய கவச்சம், ஆச்சாரிய லக்ஷணம் போன்றவைகளெல்லாம் இதில் கூறப்பட்டுள்ளன. முருகப்பெருமானின் திருவுருவங்கள் 16 அழகிய அருள்மிகு வடிவங்களாக கூறப்பட்டிருக்கின்றன. ஞான சக்திதரன், கந்தசுவாமி, தேவசேனாபதி, சுப்பிரமணியர், களிற்றூர்தி பெருமான், சரவணபவன், கார்த்திகேயன், குமாரன், ஆறுமுகவர், தாரகாந்தகர், சேனாபதி, பிரம்மசாத்தன், வள்ளி கல்யாணசுந்தரர், பாலசுப்பிரமணியர், கிரௌஞ்சபேதனர், சிகிவாகனர் என 16 ஆகும். இந்த 16 பெயர்களையும் தினந்தோறும் யார் கூறுகின்றாரோ அவர் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுகின்றார். குமாரதந்திரம் என்னும் கட்டுரையில் சிவஸ்ரீ விஸ்வநாத சிவாச்சாரியார் 1973 ஆண்டில் வெளிவந்தது இந்த கட்டுரை. திருச்சிற்றம்பலம்.